பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா. நைட்லலாம் தனியா போகும்போது தைரியமா போணும். ஏன்னா, ம். பெண்கள தொட்டா இந்த தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது கொண்டு பாரதி வந்தேன். கண்ட கனவு இன்னும் நினைவாகலன்றீங்க. ம். கண்டிப்பா சார். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கிண்டல் பண்றது, குழந்தைங்கள இது பண்றது, பெரியவங்க ஏன்னா நெறைய பார்க்குறோம் இல்லையா? தளபதி ஏன்னா அம்மா முன்னாடி சொன்னாங்க. அவங்க சத்யவாணி அம்மா சொன்ன மாரி அதுக்கு ஒரு போதை பொருளும் வந்து ஆமா, ஒரு காரணமா இருந்துகிட்டு ஆமா. இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, ஒரு சமூக நீதி அப்படின்னு எவ்ளோ வாய்க்கிழிய பேசினாலும், ஒரு முழுமையான ஒரு பெண் சுதந்திரங்கிறது இன்னும் அது கிடைக்கல. நிச்சயமா வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாலாம் கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்கும்போது, எங்களுக்கான ஒரு முழு சுதந்திரம், எங்களுக்கான ஒரு தனி உரிமை எங்க எங்க அண்ணன் எங்களுக்கு குடுப்பாருன்னு நாங்க முழு மனசா நாங்க நம்புறோம். எங்க வருங்கால முதலமைச்சரா எங்க அண்ணன் வரும்பொழுது, பெண்கள் சுதந்திரங்கிறது பெரிய லெவல்ல பேசப்படும். அத நாங்க நிச்சயமா நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அவர் செய்வாருன்ட்டு. அது நம்பிக்கை இருக்குன்றீங்க. அதே போல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை யார் பண்ணாலுமே, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேருன்னு கூட சொல்லி கிடையாது. அத யார் பண்ணாலுமே நம்ம வந்து கடுமையா கண்டிக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.